ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையிலும் அவருடைய இறக்கத்தில் நான் நல்லா இருக்கிறேன் மக்களே. அது மாத்திரம் இல்லை, நமக்காக காவல் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாள் இரவும் பகலும் தூங்காமல் நமக்காக போரிட்டு கொண்டிருக்கிற இராணுவத்துக்கும், நமக்காக காவல் காத்து கொண்டிருக்கிற இரவெல்லாம் நம்மளுக்காக ரோந்து வந்து சுற்றி தெரிஞ்சு எந்த ஒரு ராசமோசம் நேரிடாமல் ஒவ்வொரு நாள் நம்ம நல்லா தூங்கி எந்திரிக்கிறதுக்காக நம்ம தூங்கி எந்திரிக்கிற கிருபைக்காகவும் இராணுவ காவல்துறைக்கும் மனமார்ந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டால், ஒரு இராணுவ பட்டாளத்துக்காரர் வந்து இன்றைக்கி நேற்று நியூஸில் பார்த்தேன். சொல்கிறார் பாருங்க, இப்போ சண்டை நம்ம நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்துகிட்ருக்குது, சரிங்களா? அதில் வந்து நம்ம நாட்டில் ஒரு 40-45 பேர் இராணுவ வீர மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்கள குறித்து யாரும் பேசுறதில்ல. மீடியாவை எடுத்துக்கிட்டோன்னா, அவர் அப்படி சொல்லிட்டார், அவர் இப்படி சொல்லிட்டார், அவர் அப்படி பண்ணிட்டார், இவர் இப்படி பண்ணிட்டார், இவர்னால தான் எல்லாம் ஆச்சு, இவர்னால தான் நம்ம நாட்டில் அப்படி இருக்கிறோம் இப்படி இருக்கிறோன்னு சொல்லி சுதந்திரமாக வாழ்கிறோம். இதான் மக்களே சுதந்திரம். அவர் சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தையும் யார் கிளிக்காச்சு சொல்ல எனக்கு கிளிக்காச்சு. தெரியுங்களா? நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம வீடியோக்களை என்னோடய வீடியோக்களை யாரும் அவ்வளோ பார்க்குறதில்ல. ஆனாலும் நான் சொல்கிறேன் பாருங்கள், சினிமா நடிகை கண்ணடிச்சா உடனே அந்த வீடியோ ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வியூஸ் வாங்குது. சினிமா நடிகர் கொஞ்சம் ஓரமாக வயிற்றில் காமிச்சு தொப்பில் காமிச்சா அது கோடிக்கணக்கில் வந்து வியூஸ் கிடைக்கிது. இப்படி கண் அடிக்கணும், முத்தம் கொடுக்கணும், இப்படி அசிங்கமாக பண்ணுறதை பற்றி தான் நீங்கள் வந்து வீடியோக்களை காமிச்சிக்கிட்டு வீடியோக்களை வந்து பேசிக்கிட்டு யூடியூப்புங்களை வந்து பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இப்படி காலத்தை கடத்திருக்கிறீங்க. இதுக்கெல்லாம் காரணமாக நம்ம சந்தோஷமாக இருக்கிற காரணமாக இருக்கிற இராணுவத்தை குறித்து நீங்கள் யாருமே அதை பற்றி பேசுகிறதில்ல, அதை குறித்து சொல்கிறதில்ல. அவர்னால தான் இப்படி ஆச்சு, ஆஹா அவர் தான் வந்து நம்மளை விட கொண்டு நம்மளை நிறுத்திருக்கிறாரு. என்னங்க எனக்கு பேசுகிறீங்க? நம்ம நாட்டுக்கு ஒவ்வொரு நாளும் தூக்கம் இல்லாமல் போய் பாருங்கள், கார்களில் போய் பாருங்கள், காற்றும் வெறும் கல்லும் மண்ணும் தான் இருக்கும். அங்கே நல்ல சாப்பாடு கூட உங்களுக்கு கிடைக்குமான்றது சந்தேகம் தான். அந்த அளவுக்கு அங்கே இருக்குது பிரச்சனைங்க. ஆனால் நமக்காக நம்ம ஜனங்கள் நல்லா இருக்கணும், நம்ம மக்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் கேம்பஸில் விட்டு போட்டு அவங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்ட்டு அவங்க நமக்காக காவல் காத்திருக்கிறாங்க. அவங்களை குறித்து ஒவ்வொரு மீடியாக்களும் பேச ஆரம்பிங்க, பேசுங்க, அவங்களுக்கு கொடுத்து வாழ்த்துங்க, அவங்களுக்காக ஒவ்வொரு நாள் ப்ரேயர் பண்ணுங்கள். இதை பார்த்தாங்க ஒரு கிறிஸ்தவ சபைகள்லையும் அவங்களுக்காக கொடுத்து ஒவ்வொரு நாள் ஜெபிக்கிறாங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து அவங்களுக்காக ஜெபிச்சுட்ருக்குறோம். இல்லைனாலும் நாங்கள்லாம் ஜெபம் பண்ணுவோம். அந்த குடும்பங்களுக்காகவும் அவங்க ஃபேமிலிக்காகவும் எப்பொழுதுமே நாங்கள் ஜெபத்தில் வைப்போம். போலீஸ்காரங்கலேருந்து எல்லாத்துக்காகவும் நாங்கள் ஜெபத்தில் வைப்போம். உடம்பு சரியில்லாதவங்ககிட்ட நீங்கள்லாம் வந்து இப்போ வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பண்ணிட்டு நீங்கள் வாழ்ந்துருக்கிறீங்க. மக்களை தயவுசெய்து இதை குறித்து பேசுங்க. ஒவ்வொரு மீடியாக்களோ ஒவ்வொரு யூடியூபுக்களும் போடுற ஒவ்வொருத்தர் வீடியோக்களை பார்க்கும்போதெல்லாம் கோவமே கேவலமாக தான் இருக்குது. யூடியூப்பை பார்க்குறக்கே இஷ்டமில்லாத அளவுக்கு இப்போ ஆகிப்போச்சு. தயவுசெய்து நல்ல நல்ல விஷயங்களை தெரியப்படுத்துங்க யூடியூப்காரங்க. அது வியூஸ் நல்லா கிடைக்கட்டும், நல்லா கோடிக்கணக்கில் ஓடினா நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அதை விட்டு போட்டு இல்லாத போல் அதெல்லாம் போட்டு அசிங்கப்படுத்திட்டு அதே மாதிரி திடீர் அவங்க மரணம், திடீர் பிரபலங்கள் மரணம், பிரபலங்கள் எங்கே போயிட்டாங்க, பிரபலம் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இப்படி பொய்யா வீடியோக்களை போட்டு காசு சம்பாரிச்சிட்டு இருக்கிறீங்க. தயவுசெய்து எல்லாம் மாற்றுங்க.